இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 32 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்து என்ன செய்தார் என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது ஜெபிக்கிறவராயிருக்கிறார். ஏன் என்ன சூழ்நிலை என்று சொல்லி யோசிப்போம் என்று சொன்னால், யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டை ஊரை விட்டு தூரமாய் மாமா வீட்டிற்கு போய் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் தாண்டி இருக்கும். தன் சகோதரனோடு ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தமாக ஜீவன் தப்ப அங்க ஓடிப்போன ஒரு மனிதன் தான் யாக்கோபு. திரும்ப வருகிறான் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப ஒரு தேசத்துக்கு போகலான்னு சொல்லும் பொழுது வரும் பொழுது குடும்பத்தோடு குழந்தை குட்டிகள் ஏராளமான சொத்து சுகத்தோடு வந்தது போல பொருட்களோடு ஆடு மாடுகளோடு கூட வருகிற சூழ்நிலை. ஆனால் ஏசா அந்த கோபத்தை இன்னும் மறந்து விடவில்லை, அந்த சம்பவத்தை மறக்கவில்லை. கோபத்தோடு 400 பேரை ஆயத்தம் பண்ணி யாக்கோபை எதிர்கொள்ள அழிப்பதற்காக வருகிறான். இதை கேட்ட உடனே யாக்கோபுக்கு பயம் வந்து விட்டது. யாக்கோபு போய் பேசுகிற அளவுக்கு அங்கு சூழ்நிலை இல்லை. நேராக போட்டு போனால் சண்டை பெரிதாகும், எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். என்ன பண்ணுகிறான்? தனித்து போய் ஜெபிக்கிறான். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு யாரை வச்சு பேசலாம், எப்படி சமாதானம் பண்ணலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி முட்டி மோதவில்லை. மாறாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் ஜெபிக்கிறார். யோசித்து பாருங்க, சூழ்நிலை தலைகளாக மாறுகிறது. ஜெபிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? யாக்கோபு ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவன் போராடி ஆண்டவரோடு, நீ உம்முடைய ஆசீர்வாதம் தான்ப்பா, ஆசீர்வாதம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைக்கு இறங்கும் என்று தாழ்த்தி கெஞ்சும் பொழுது அவனுடைய எல்லா காரியங்களையும் அவன் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது அங்கு அழிக்கும்படியா வந்த சகோதரனுடைய மனதுல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதன் சூழ்நிலையே தலைகளாக மாறிவிட்டது. சந்தோஷமாய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். திரும்ப போய் சந்தோஷமாய் தன்னுடைய சுதந்திரங்களை அனுபவிக்கக்கூடிய கிருபையை யாக்கோபு பெற்றுக் கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் ஒவ்வொரு மனநிலைமையை பார்த்து நம்ம பயப்படுகிறோம். அவங்க எப்படி கோபத்தில் இருக்கிறாங்களா, அல்லது இதை செய்யறாங்களா, அப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்கள கூட போராடுகிறோம், அல்லது மற்றவர்களை வைத்து பேசுகிறோம். அதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஆண்டவரோடு கொஞ்சம் பேசி ஆண்டவரோடு கூட நாம் இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் எப்படிப்பட்ட மனிதனுடைய மனநிலைமையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான கணவன் மனைவி பிள்ளைகள் அழகான குடும்ப வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் திடீரென்று புயல் வீச ஆரம்பித்தது. ஏனென்றால் கடன் பிரச்சனை. எப்படி அந்த கடன் வந்தது என்று சொன்னால், மனைவி கணவனுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்து ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். அது அங்கே ஏமாற்றப்பட்டு விடுகிறது. அந்த பணம் முழுவதும் போய்விடுகிறது. தெரிய வந்தது கணவனுக்கு ஒரே வருத்தம், ஒரு பக்கம் கோபம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்து வைத்த பணம், அது ஏதாவது வாங்கி போயிட்டால் பரவாயில்லை, அல்லது ஏதாவது செய்து நானும் ஒன்றுக்கும் உதவாமல் இப்படி போய் போட்டு வீணாக்கி விட்டாயின்னு சொல்லி கோபம். என்ன செய்வது? இந்த மனிதனுக்கு அதிகமாக கோபம் வர வர மனைவியை கொன்று விடலாம் என்கிற ஒரு மனநிலைக்கு போய்விட்டார். அந்த மனிதன் சொல்லுகிறார், வேலையில போய் செய்யும் பொழுதெல்லாம் வீட்டிற்கு போனால் என்று மனைவியை கொன்று விட வேண்டும் அப்படி நினைத்துதான் வாகனத்தை எடுத்து வேலை முடித்து திரும்புவாராம். வீட்டிற்குள் வந்த பிறகு அந்த மனநிலைமே மாறிவிடுமா? எப்படி வரால் ஒண்ணுமே புரியவில்லை. ஏன்? அந்த மனைவி ஜெபிக்கிற ஒரு மனைவி, ஏதோ தவறு நடந்து விட்டாண்டவரே, நான் தப்பு பண்ணிவிட்டேன், உண்மைதான், என் கணவனுக்கும் அதை பாதித்து விட்டு அவருடைய உழைப்பது எப்படி நான் மாற்றுவது, இது எப்படி இது பண்ணுவது தெரியலே, நீங்க தான் அந்த காரியத்தில் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஜெபம். கணவன் வீட்டிற்கு வந்தவுடனே அந்த மறந்து அந்த மனநிலையே மாறி சமாதானமாகி விடுவாராம். நாட்கள் சென்றது, இழந்தது அத்தனை திருப்பிக் கொண்டார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதாம். யோசித்து பாருங்கள், இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டு சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். ஒருவர் இதுவரை நீங்க போராடி, இதுவரை நீங்க பேசி மற்றவருடைய உதவியை நாடி காரியங்கள் மாற்றம் ஏற்படவில்லை என்றால், அல்ல சத்துருக்கள் விரோதமாய் எழும்பி விரோதமாய் கர்ச்சித்துக் கொண்டிருந்தாலும், நீங்க ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதருடைய சத்துருவின் மனநிலைமையை மாற்றி சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்பு மாண்பின் தகப்பனை புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாள் சமூகத்தில் வர கொடுத்த கிருபைக்காக நன்றியப்பா.
இந்த நாளில் கூட விசேஷமாய் எங்கும் இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இருக்கும் பொழுது சோர்ந்து விடுகிறோம். விரோதமாய் எதிர்த்து மனிதர்கள் வரும்பொழுது புலம்புகிறோம். என்ன செய்வது? எல்லா பக்கமும் வழிகள் அடைக்கப்பட்டு விட்டதே, தப்புவதற்கு வழி இல்லையே, நெருக்கமா இருக்கிறது சொல்லி புலம்பி கடன் பிரச்சனையோ கஷ்டத்திலோ கண்ணீரிலோ போராட்டத்தில் இருக்க பிள்ளைகள் இந்த நாளிலே கண்ணோக்கி பார்த்த விண்ணப்பங்களை கேட்டு என் ஆண்டவர் இறங்கி மனநிலையை மாற்றுங்கப்பா. விரோதமா இருக்கின்ற மனநிலை எல்லாம் சாதகமாக அன்பாக நிறைத்து மாற்றனை வல்லவராக இருக்கிற மாற்றுவீராக. குடும்பங்களுக்குள் சமாதானம் உண்டாகட்டும், பிரிவினைகள் விலகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். நாம் உயர்த்தப்படட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கொடூரமான மனம் கொண்ட மனிதனுடைய இருதயத்தையும் மனதையும் கர்த்தர் மாற்றுவார். அதை பார்க்க முடியும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.